என்ன வெளியில யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. மித்ரா, இவங்க சொல்றதையெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நீ சீக்கிரமா சமைச்சு எடுத்து வை. எனக்கு ரொம்ப பசிக்குது. நாம சாப்பிடலாம். சரிண்ணா, ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணு. உனக்கு நான் சூப்பரா சிக்கன் சாப்பாடே போடுறேன். பாரதி, பாரதி, நீ எதுக்கு ரூமை விட்டு வெளியே வந்த? நான் தான் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பாட்டி, இவங்க வேணும் தான் இப்படி செய்யறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி நீங்க எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க? நீங்க வாங்க போலாம். பாரதி, என்ன சொன்ன? நாங்க வேணும்னே செய்யறோமா? ஏய், இங்க பார், எங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருந்தது. நான் நந்தினி கிட்ட கேட்டேன், அவ எனக்காக சிக்கன் சமைச்சு கொடுக்கறா. இதுல நீ இந்த மாதிரி பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஆமா பாரதி, மித்ரா சிக்கன் வேணும்னு கேட்டா நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு ஆளாளுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மித்ரா, இப்ப எதுக்கு இவங்களுக்கெல்லாம் தேவையில்லாம விளக்கம் கொடுத்துட்டு இருக்க? இங்க பாரு பாரதி, நாங்க அப்படிதான் சமைப்போம். நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ. அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியாது. மித்ரா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ படிச்சவ தானே? பாரதிக்கு அம்மா போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ உன் வீட்டுல எப்படி வேணா இரு, யாரும் வேணான்னு சொல்லல. ஆனா அந்த வீட்டுல மத்தவங்களும் இருக்காங்கன்னு கொஞ்சமாவது கன்சிடர் பண்ண. இந்த மாதிரி அம்மா போட்டிருக்கிற டைம்ல சிக்கன் சமைக்க கூடாதுன்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். நீ என்னடான்னா அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லாம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. பாட்டி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு மித்ரா? நீ பண்ணது ரொம்ப தப்பு. உங்க வீட்டுல யாருக்காவது இப்படி இருந்தா நீ இப்படிதான் பண்ணுவியா? ஆதி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இது நம்ம வீடு. பாரதிக்குன்னு ஒரு வீடு இருந்து அந்த வீட்ல அவங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா பரவாயில்ல. நம்ம வீட்ல வந்து உட்காந்துக்கிட்டு இத பண்ணாத அதை பண்ணாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதுதான் சரிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி வீட்ல எதுவும் சமைக்க கூடாதுன்னா எங்களாலலாம் முடியாது. அவங்கள வேணும்னா வேற எங்கேயாச்சும் போய் தங்கிக்க சொல்லுங்க.